ஜெயந்தி பிரம்மா பாபாவின் சிறப்பு அம்சங்கள். பாகம் 1 நிச்சய புத்தி மற்றும் கவலையற்ற ராஜா. பிரம்மா பாபா என்றும் மன உறுதியுடனும் நிச்சய புத்தியுடனும் இருந்ததால் கவலையற்ற ராஜா என்னும் நிலையில் நிலைத்திருக்க முடிந்தது. அவர் எப்பொழுதும் எதை பற்றியும் கவலை கொண்டது கிடையாது. அடைய வேண்டியதில் குறை இருந்தாலோ அல்லது எதையாவது இழந்தாலோ கவலை ஏற்படும். எங்கு அனைத்தையும் அடைந்துவிட்ட நிலையும் மேலும் எங்கு சர்வசக்திவான் இருக்கின்றாரோ அங்கு கவலை என்ற கேள்வியே எழாது. அதனால் பிரம்மா பாபாவை போன்று நிச்சய புத்தியுடன் கவலையற்ற ராஜாவாகுங்கள். 2. நிச்சய புத்தி என்றால் பல வழிகளில் சுற்றி அலையாமல் அல்லது கேள்விக்குறிகள் எழுப்பிக் கொண்டிருக்காமல் அனைத்தும் நன்மைக்கே என்று முற்றுப்புள்ளி வைத்து கவலையற்றவர் ஆகுங்கள். ஒரே ஒருவரின் பலம் மற்றும் நம்பிக்கை என்பதின் ஆதாரத்தில் வெற்றி பெறுவதற்குரியவர்கள் வரிசையில் முதலாவதாக வாருங்கள். இதன் மூலம் கவலையற்றவராக இருக்க முடியும். 3. அனைத்து பொறுப்புகளையும் ஏற்று நடத்தி வந்தாலும் அனைத்தும் பாபாவின் பொறுப்பு, என்னுடையது அல்ல என்ற உணர்வில் நம்பிக்கை வையுங்கள். நான் நிமித்தமானவன். இந்த உணர்வின் மூலம் எந்தவிதமான பாரமும் புத்தியில் இல்லாமல் என்றும் நிலை குலையாதவராக எப்பொழுதும் முகம் மலர்ந்தவராக முடியும். 4. எந்த சூழ்நிலையிலும் உங்களிடம் தொடர்ந்து சக்தி வாய்ந்த எண்ணங்களே இருக்க வேண்டும். பாபா மங்களம் செய்பவர், அவர் என்னுடைய பாதுகாப்பாளர் என்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதனால் நமக்கு எந்தவிதமான நஷ்டமும் ஏற்படாது. இத்தகைய நம்பிக்கை இருக்கும்போது எந்தவிதமான வீணான எண்ணங்களோ சந்தேகங்களோ உங்களிடம் ஏற்படாது. 5. கல்யாணக்காரி தந்தையின் மீதும் தன் மீதும் நாடகத்தின் மீதும் முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். உங்களிடம் நூலிழை அளவு கூட எந்த விதத்திலும் சந்தேகம், அதாவது நடக்குமா நடக்காதா என்ற எண்ணம் எழக்கூடாது. யாருக்கு புத்தியின் மீது முழு நம்பிக்கை உள்ளதோ அவர்களிடம் வெற்றி ஏற்கனவே அடைந்தாகிவிட்டோம் என்னும் உற்சாகம் இருக்கும். எப்பொழுதும் வெற்றி என் பிறப்புரிமை என்னும் போதையில் இருங்கள். அப்பொழுது உங்களால் கவலையற்ற ராஜாவாக இருக்க முடியும். 6. நிச்சய புத்தி என்பது நான் சரீரம் அல்ல, ஒரு ஆத்மா என்னும் உணர்வு மட்டுமல்லாது சதா காலமும் நான் எத்தகைய ஆத்மா என்னும் சுயமரியாதை உணர்வை அனுபவம் செய்வதாகும். சதா காலமும் நான் வெற்றிகரமான ஆத்மா என்னும் சுயமரியாதையில் இருந்தால் முதல் நிலையில், அதாவது பாஸ் வித் ஒனர் ஆக தேர்வு பெற முடியும். சுயத்தையும் பாபாவையும் மேலும் உலகத்தையும் திருப்தி அடைய செய்வதே நிச்சய புத்தியுடன் இருந்து வெற்றியடைவதாகும். 7. நிச்சயத்தின் ஆதாரத்தில் தொடர்ந்து வாழ்க்கையின் ஒவ்வொரு கடியிலும் நிமித்தமாகவும் பணிவாகவும் நடந்து நிர்மாண காரியத்தை செய்யுங்கள். நான் நிமித்தமானவன் என்பதை நினைவில் வைத்து பணிவு தன்மையுடன் இருப்பதே சுயமரியாதையில் நிலைத்திருப்பதாகும். இந்த உணர்வின் மூலம் அனைவரிடமிருந்தும் மரியாதையை பெறுவீர்கள். 8. நிச்சய புத்தியின் ஆதாரத்தில் முதலில் நீங்கள் நான் அல்ல என்னும் உணர்வில் இருங்கள். பிறரை முன்னால் வைப்பது என்பது தன்னுடைய சுயமரியாதையில் நிலைத்திருந்து பிறருக்கு மரியாதை கொடுத்து மரியாதையை பெறுவதாகும்.
இதனால் நீங்களும் திருப்தியுற்று மற்றவர்களையும் திருப்தியடைய செய்வதுதான் வெற்றி மற்றும் திருப்தியின் சொரூபமாகுவதாகும். 9. ஒவ்வொரு கர்மத்தையும் திரிநேத்ரி மற்றும் திரிகாலதரிசி என்னும் நிலையில் இருந்து செய்யுங்கள். நம்முடைய ஒவ்வொரு கர்மமும் வெற்றிகரமானது என்னும் நிச்சயம் இருக்கட்டும். திரிநேத்ரி திரிகாலதரிசி நிலையிலிருந்து காரியத்தை செய்யும் போது நீங்கள் தோல்வியை காண மாட்டீர்கள். 10. தடைகளும் புயல்களும் வரும்போதுதான் உங்களுடைய நிச்சய புத்தி வெளிப்படும். அதனால் நிச்சய புத்தியுடன் அனைத்து தடைகளையும் கடந்து செல்ல வேண்டும். குழப்பத்திலோ பயத்திலோ வரக்கூடாது. லௌகீக உறவினர்கள் மூலமோ அல்லது சமுதாயத்தின் மூலமாகவோ எத்தகைய தடைகளை அனுபவம் செய்ய நேர்ந்தாலும் நிலை தடுமாறக்கூடாது. கடவுளை துணையாக கொண்டால் யாரும் நிலை தடுமாற முடியாது என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். கவலையற்ற ராஜாவாகி நிலை குலையாது ஸ்திரமானவர் ஆகுங்கள். 11. நிச்சய புத்திக்கு ஆதாரம் 4 தூண்கள். தந்தையின் மீது நம்பிக்கையின் கூடவே தனது சிரேஷ்டமான சுவமானையும் பிராமண குடும்பத்தின் மற்றும் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தின் மகத்துவத்தையும் மிகச் சரியாக உணர்ந்து கொண்டு அதன்படி நடப்பதே சம்பூரண நிச்சய புத்தி ஆவதாகும். நிச்சய புத்தி என்றால் திரிகாலதரிசி நிலையில் இருந்து எதையும் கேட்பது, எதையும் பேசுவது ஆகும். ஞானம் நிறைந்தவராகி, அதாவது நாலேஜ்ஃபுல் ஆகி, ஒவ்வொரு கர்மத்தின் விளைவுகளை உணர்ந்து காரியத்தை செய்யும்போது நிச்சயம் மற்றும் வெற்றியின் சமநிலை உங்களை கவலையற்ற ராஜா ஆக்கிவிடும். 12. நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்பதில் நிச்சயம் வைத்து தன்னை எஜமானனாக உணர்ந்து உங்களுடைய கர்மேந்திரியங்களை உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுத்துங்கள். கர்மேந்திரியங்களுக்கு நீங்கள் வசமாக கூடாது. இந்த நிச்சயத்தின் ஆதாரத்தில் நினைவு சொரூபமாகுங்கள். ஸ்மிருதி நிலையே சமர்த்தியை கொண்டு வரும். அதன் மூலம் சுயராஜ்ய அதிகாரி ஆக முடியும். 13. எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும் பிறர் என்ன கூறினாலும் நான் செய்வது சரியா தவறா என்னும் இரட்டை நிலை உங்களிடம் இருக்கக்கூடாது. நான் வெற்றியின் சொரூபம் என்னும் நிச்சயம் சதா மனதில் இருக்க வேண்டும். சூழ்நிலை நெருப்பை போன்று இருப்பினும் நீங்கள் சதா குஷியையும் ஆனந்தத்தையும் அனுபவம் செய்ய வேண்டும். இத்தகைய நிச்சயம் உடையவராகி கவலையற்ற ராஜா ஆகுங்கள். 14. பரமதந்தை பரம் ஆத்மாவே உங்களுடன் இருக்கின்றார் என்னும் நிச்சயத்தில் எப்போதும் இருங்கள். இதனால் மிக பெரும் போர்ப்படை கூட உங்கள் முன் ஒன்றுமில்லாததாகிவிடும். எங்கு தந்தை இருக்கின்றாரோ அங்கு முழு உலகமும் அவருள் அடக்கம் உள்ளது. நாம் துணையில்லாமலோ அல்லது தனியாகவோ இருக்கின்றோம் என்கின்ற உணர்வு சங்கல்பத்தில் கூட வரலாகாது. தற்காலிகமான எல்லைக்கு உட்பட்ட வைராக்கியமோ விரக்தியோ கவலையோ வரக்கூடாது. எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு இருந்தாலும் சூழ்நிலைகள் எதிர்கொண்டாலும் ஒத்துழைப்பு கொடுப்பவராகி எல்லையற்ற வைராக்கிய நிலை இருக்கட்டும். 15. நான் கர்மயூகி. பாபா என்னை செய்ய தூண்டுகின்றார். நான் நிமித்தமாக இருந்து செய்கின்றேன் என்னும் நம்பிக்கையில் டபுள் லைட், தூய்மையான ஒளி கிரீடமும் கவலையற்ற ராஜா என்னும் இலேசான தன்மையையும் உடையவராகுங்கள். எப்பொழுது இத்தகைய கவலையற்ற ராஜா
ஆகுகின்றீர்களோ அப்பொழுது மாயையையும் கர்மேந்திரியங்களையும் மேலும் இயற்கையையும் வென்றவராக முடியும். மாயாஜித், கர்மேந்திரியஜித், பிரகிருதி ஜித். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.